ஹிஜ்ரி 7 முஹர்ரம் மாதம் இது கைபர் போர் நடந்த வரலாற்று பாதை. இன்னல இருந்து 1441 வருஷத்துக்கு முன்னால மதீனா மக்களோட மனசுல ஒரு மிகப்பெரிய பாரம் இருக்கு. யூதர்களோட சதி காரணமா அதிகமான துரோகங்களையும் அதிகமான கிளப்புகளையும் அடைஞ்ச அப்புறமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு தொந்தரவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. மதீனால இருந்து கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டருக்கு அப்பால மிகப்பெரிய கோட்டைகளை அமைச்சு யூதர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக சதி செஞ்சு இஸ்லாமியர்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை தெரிய வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 சஹாபாக்களோட யூதர்களோட தலமான கைபர் அப்படிங்கிற அந்த இடத்தை நோக்கி புறப்படுறாங்க. பட் அவங்க பயணிச்ச அந்த பயணம் அப்படிங்கிறது நாம நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியா இருக்கல. சுட்டரிக்கும் பாலைவனத்துல பாலைவன வறட்சியில சஹாபாக்கள் உணவுகள் இல்லாம பசியோட தாகத்தோட அந்த போராட்டத்துக்கு மத்தியில தண்ணீரை மட்டுமே குடிச்சு பசியாற்றி இஸ்லாத்துக்காக எல்லாத்துக்குமே தாங்கிக்கிட்டு கைபர் அப்படிங்கிற இடத்தை அடைஞ்ச அப்புறமா தான் தெரியுது யூதர்கள் அங்க அமைச்சு வச்சிருக்கிறது கோட்டைகள் அல்ல, அது யாராலையுமே வர முடியாத மாதிரி அமைக்கப்பட்ட இரும்பு தளங்களான பாதுகாப்பு தளம் அப்படிங்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள்னு சொல்லி எத்தனையோ முறை ட்ரை பண்ணாலும் யூதர்களோட ஒரு கோட்டை கதவை கூட திறக்க முடியாம போகுது. இஸ்லாமியர்களோட கொடி தோற்று விடுமோ அப்படிங்கிற பயம் வந்து சஹாபாக்களோட மனசுல கவலையா மாறுது. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த இஸ்லாமிய வெற்றி கொடியை நாளைக்கு நான் ஒருத்தரோட கையில கொடுப்பேன். அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வோட தூதரையும் நேசிக்கிற மாதிரி அல்லாஹ்வும் அல்லாஹ்வோட தூதரும் அவரை நேசிக்கிறார்னு சொன்னப்போ அடுத்த நாள் காலையில சஹாபாக்கள் அந்த கொடி எனக்கானதா இருக்காதா அப்படின்னு உற்சாகமா ஏக்கத்தோட கம்பீரமா நிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வாயில இருந்து அலி எங்கே அப்படிங்கிற வார்த்தை வருது. அவ்வளவுதான், அடுத்த கணம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வெற்றி கொடியை பொறுப்பேற்று சஹாபாக்களும் கலீஃபாக்களும் காற்று விட வேகமா வந்து முன்னேறாங்க. அந்த வேகத்தால அங்கிருந்த இரும்பு கோட்டை கதவுகள் எல்லாமே வந்து உடைக்கப்படுது. அல்லாஹ்வோட சிங்கம்னு அழைக்கப்படுற அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூதர்களோட மிகச்சிறந்த வீரர்களையும் தலைவர்களையும் ஒரே வெட்டில வந்து வெட்டியும் சாய்க்கிறாரு. அதுக்கப்புறமா கைபர் அப்படிங்கிற இடத்துல இருந்த அந்த யூதர்களோட கோட்டை அப்படிங்கிறது இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே வருது. அன்னைக்கு நம்மளோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலீஃபாக்கள் சஹாபாக்கள் பண்ண தியாகங்கள் தான் இஸ்லாம் அப்படிங்கிற இந்த புனிதமாக்கம் நிலையா இருக்க மிகப்பெரிய காரணம்.